மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. புதுக்காலம் 22வது வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தாய் திருச்சபையானது நம் மத்தியிலே வாழ்ந்து இந்த நவநாகரிக உலகிலும் புனிதர்களாக மாற முடியும் என்பதற்கு நமக்கு வழிகாட்டி சென்ற புனித அன்னை தெரேசாவினுடைய நினைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே இந்த நாளானது ஆசிரியர்கள் தினமாகவும் சிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆசிரியர் என்பவர் யார்? கரை நீக்குபவர், கரை சேர்ப்பவர். மாணவ செல்வங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா மாசுக்களையும் அகற்றி, அக இருளை அகற்றி, ஒளியை அவருடைய உள்ளத்திலே ஏற்று, அறிவு கண்களை திறந்து, நல்லதை தேர்ந்து தெளிந்து கரை சேருகின்ற, வாழ்வில் முன்னேறுகின்ற ஒரு வழிகாட்டியாக தான் அந்த நிலையில் இருந்து கொண்டு தன்னை தேடி வருகின்ற மாணவர்களை எல்லாம் உயரத்திற்கு ஏற்றி விடுகின்ற ஏணிகளாக இருந்து அவர்கள் வானில் பறப்பதைக் கண்டு மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கின்ற ஒரு உள்ளமாக இருப்பவர்கள் தான் ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நன்னாளிலே எல்லா ஆசிரியர்களையும் வாழ்த்துவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே புனித அன்னை தெரேசாவுடைய விழாவை நினைவு கூறுகின்றோம். நாம் வாழும் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து நாம் ஒவ்வொரு புனிதர்களாக மாற முடியும் என்பதற்கு வழிகாட்டியவர் தான் இவர். நாம் ஒவ்வொருவருமே புனிதர்களாக வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எபேசியர் 1:4 நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ்வதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னிலேயே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து வழியாக முன்குறித்து வைத்திருக்கின்றார். இப்படி கிறிஸ்து வழியாக முன்குறித்து வைக்கப்பட்ட நாம் இயேசு இரத்தத்தினாலே கல்வி தூய்மையாக்கப்பட்டவர்களாக இறைவனை புகழ்ந்து போற்றுகின்ற ஆசி பெற்ற மக்களாக மாறுகின்றோம். அதைத்தான் திருவழிபாடு புத்தகத்திலே படிக்கின்றோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே தங்களுடைய ஆடைகளை கழுவி தூய்மையாக்கி கொண்டவர்கள் இறை பிரசன்னத்தில் நின்று இடைவிடாமல் இறை புகழ் பாடுகின்ற மக்களாக, இறைவனை துதித்து பாடுகின்ற மேலான பாக்கியத்தை வெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, நாம் ஒவ்வொருவருமே புனிதர்களாக மாற வேண்டும். சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்கின்ற அந்த சபையை நிறுவிய அந்த புனிதிகள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வாழ்விலே அவர்கள் நினைத்தது இதுதான்: நான் புனிதியாக மாற வேண்டும், மிகப்பெரிய புனிதியாக மாற வேண்டும், மிக விரைவிலே புனிதியாக மாற வேண்டும். அந்த எண்ணம் அவர்களை மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய சபையை உருவாக்கியது. நாம் ஒவ்வொருவருமே புனிதர்களாக மாற வேண்டும். முடியுமா? முடியும். அதற்கு நமக்கு துணை புரிவதுதான் இன்று நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற புனித அன்னை தெரேசாவுடைய வாழ்வும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. நாம் ஆண்டவனுக்கு சொந்தமான மகள் என்கின்ற அந்த மனநிலை வருகின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற அகந்தை, ஆணவம், செருக்கு எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். நாம் எதை செய்தாலும் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற மக்களாக இருப்பமே வெளியே நம்மை முன்னிலைப்படுத்துகின்ற நம்முடைய ஞானத்தையும் அறிவையும் நாம் செய்த செயல்களை முன்னிலைப்படுத்துகின்ற மனிதர்களாக இருக்க மாட்டோம். ஏனெனில் அனைத்தும் இறைவன் கொடுத்த கொடை என்கின்ற உணர்வு வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தை பவுல் சொல்லி காட்டுகின்றார். முதலிலே நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்கின்ற உணர்வு வேண்டும். அந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் நம்மிலே ஊற்றப்பட வேண்டும், ஊன்றி நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி நாம் செய்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 6:4 நாங்கள் கடவுளுடைய பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகின்றோம் என்று பவுல் சொல்வதை போல நாம் நடத்தையால் காட்ட முடியும். அப்படி காட்டுகின்ற பொழுது யோவான் புத்தகம் 13:35 நீங்கள் ஒருவரை அன்பு செய்வதன் வழியாக நீங்கள் என் சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொல்லப்படுகின்றது. முதலிலே நாம் சீடத்துவத்திலே பங்கெடுத்து இந்த உலகிலே நாம் இயேசுவை பிறருக்கு எடுத்து காட்ட வேண்டும். அன்னை தெரேசா இந்த உலகில் வாழ்ந்த பொழுது இயேசுவை போதிக்கவில்லை, ஆனால் இயேசுவை வாழ்ந்து காட்டினார். அவருடைய அன்பு செயலை, அறச்செயலை, தியாக செயலை, உறுத்த முயற்சிகளை அதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவரை பார்க்கின்ற மக்கள், அவரிடம் அனுபவித்த மக்கள் சொன்னது, நீர் இயேசுவா என்று சொல்லி இயேசுவை பிரதிபலித்தார். இதுதான் புனிதத்துவத்தினுடைய வாழ்வுடைய மிகப்பெரிய அடையாளம்.
நான் இயேசுவை இந்த உலகிலே பிரதிபலிக்க காட்ட வேண்டும். நான் இயேசுவுக்கு சொந்தமானவன் என்பதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அப்படி வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்றால் அன்னை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சில வழிமுறைகள். ஒன்றாவதாக, ஆண்டவனுக்கு சொந்தமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவன் பிரசன்னத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். நற்கருணை ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டவராக இருந்தார். எதை தவற விட்டாலும் நற்கருணை ஆண்டவன் பிரசன்ன அமர்ந்து ஜெபிக்கின்ற இறை வல்லமையை பெற்றுக்கொள்கின்ற அந்த நேரத்தை அவர் ஒருபோதும் தவற விட்டதில்லை. எத்தகைய பெரிய பெரிய மனிதர்கள் வந்தாலும் சரி, அவர்களை விட என் ஆண்டவன் முக்கியம் என்று சொல்லி ஆண்டவனை தரிசிக்க, ஆண்டவனை உறவாடுகிற நேரத்தை விட்டு விடவில்லை. நற்கருணை ஆண்டவன் மீது நாம் அதிக வற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற மனிதர்களாக இருந்தோமெனில் நம் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் அவரோடு உறவாடி அவரிலே இணைந்து செயல்படுவர்களாக இருந்தோமெனில் நாம் புனிதர்களாக வாழ முடியும். இயேசுவை இந்த உலகிலே பிரதிபலிக்க காட்ட முடியும். இரண்டாவதாக, அன்னை மரியின் மீது அவர் கொண்டிருந்த பற்று. நாம் எல்லாம் உதாரணமாக சொல்ல வேண்டுமெனில், இங்கிருந்து ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு என்ன சொல்லுவோம்? 5 நிமிடம் ஆகலாம், 2 நிமிடம் ஆகலாம் என்று சொல்லி. ஆனால் அன்னையிடம் போய் கேட்டால் அன்னை இவ்வாறு சொல்லுவாராம், இந்த கட்டிடத்திலிருந்து அடுத்த கட்டிடத்திற்கு செல்ல வேண்டுமெனில் நீங்கள் அங்கே செல்வதற்குள் ஒரு 10 அருள்நிறை ஜெபத்தை முடித்து விடுவீர்கள், 20 அருள்நிறை மந்திரத்தை சொல்லி விடுவீர்கள் என்று சொல்லி எந்த அளவிற்கு அவர் அந்த ஜெபமாலையை ஊறி இருந்தார், அன்னையின் பக்தியை வாழ்ந்தது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அன்னை மரியை பிடித்துக் கொள்வது, ஜெபமாலையை நம் கரங்களை தாங்குவது, இடைவிடாமல் ஜெபமாலை ஜெபிப்பது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபமாலையின் வழியாக இறைவனுடைய அந்த தேவ ரகசியங்களை தியானித்து இறை உறவிலே நம்மையே ஐக்கியப்படுத்திக் கொள்வது, நாம் செய்கின்ற செயலை கூட கடவுளுடைய பிரசன்னமாக மாற்றுவது. மூன்றாவதாக, புனிதருடைய வரலாறு. ஆக்னேஸ் என்கின்ற இவருடைய பெயர் தெரசா என்று மாற்றப்படுவதற்கு காரணம் என்ன? இயேசுவின் குழந்தை தெரசாவுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கின்றார். அவருடைய ஆன்மீகம் இவரை உந்து தள்ளுகின்றது, தாக்குகின்றது. எனவே அவரை போல நானும் கடவுளுக்கு சொந்தமாக வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலிலே தன் பெயரை தெரேசாள் என்று சொல்லி மாற்றிக்கொள்ளுகின்றார். அதோடு கூட தான் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு செயல்கள் வழியாக கடவுளை மகிமைப்படுத்த முயற்சிக்கின்றார். அவர் சொல்லுகின்ற பொழுது, கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கின்றோம் என்பதல்ல, மாறாக எந்த அளவிற்கு நாம் கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக அந்த காரியத்தை செய்கின்றோம் என்பதுதான் என்பது. ஆகவே நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க முயற்சிப்போம். புனிதர்கள் வழியாக கடவுளுடைய செயல்பாட்டை அறிந்து கொள்ள முயற்சிப்போம். அந்த புனிதர்களைப் போல நாமும் வாழ நம் வாழ்விலே முடிவெடுப்போம். அப்பொழுது நம் வாழ்விலும் நாம் புனிதத்தை அனுபவிக்க முடியும், புனிதர்களாக வாழ முடியும். அடுத்ததாக, எந்த துன்பங்கள் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருப்பது, ஆண்டவரில் மட்டுமே நம்பிக்கை வைத்திருப்பது. எதுவும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. எசாயா 43 படிப்பதை போல, தீச்சூளைகளில் கடந்து போனாலும், நீர்நிலைகளை நீ கடந்து போனாலும் தீச்சூளைகள் உன்னை சுட்டெரிக்காது, நீர்நிலைகள் உன்னை மூழ்கடிக்கெனில் நான் உன்மேல் அன்பு கூர்ந்தேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் கடவுள் என்னோடு இருக்கின்றார். திருப்பாடல் 23:4 இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சேனில், ஆண்டவருடைய கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும், என்னை பாதுகாக்கும் என்கிற அந்த வார்த்தையிலே அன்னையானவள் மிக ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தார். எதிர்ப்புகள் வரும், ஏமாற்றங்கள் வரும், இகழ்ச்சிகள், அவமானங்கள் வரும், ஆனால் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஆண்டவர் எனக்கு துணையாக இருப்பார் என்று ஆண்டவரை நம்பினால், சோதனைகளை வென்றெடுத்தால் புனிதையாக நம் ஒவ்வொருவருக்கும் சான்று பகர்பவராக நமக்காக பரிந்து பேசுவவர்களாக இறைவன் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, அன்னையுடைய விழாவை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே புனிதையைப் போல நாமும் புனிதர்களாக வாழ ஆசைப்படுவோம். புனிதை தெரேசால் பயன்படுத்திய வழிமுறைகளை நாமும் பயன்படுத்த முயற்சிப்போம். ஒன்றாவதாக, நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். ஒருபோதும் நம் ஆன்மாவை சாத்தானுக்கோ அழகைக்கோ விட்டுவிடக்கூடாது என்கிற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் இறை உறவிலே வாழ வேண்டும். இரண்டாவதாக, நற்கருணை ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு எல்லா நிலைகளும் அவரோடு உறவாடுபவர்களாக இருப்போம். மூன்றாவதாக, ஜெபமாலையை கழுத்தில் கரங்களை தாங்கி ஜெபிப்பவர்களாக இருப்போம். ஜெபமாலின் வழியாக அன்னையோடு இணைந்து இறை அருளை பெற்றுக்கொள்வோம். நான்காவதாக, புனிதர்களுடைய வரலாறுகளை படித்து அவருடைய வாழ்க்கையின் வழியாக நாமும் புனிதத்துவத்திலே வளர்ந்தெடுக்க முயற்சி செய்வோம். ஐந்தாவதாக, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். துன்பம் என்னை சூழ்ந்தாலும் எதுவும் என்னை மேற்கொள்ள
மேற்கொண்டு விடாது என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு இருப்போம். புனிதத்துவத்திலே பங்கெடுப்போம், இறைப்புகழ் பாடுவோம், இறைவனுடைய மாட்சிமையிலே பங்கெடுத்து என்னாலும் இறைவனுடைய அன்பை சுவைத்தவர்களாக இந்த உலகிற்கு அந்த அன்பை எடுத்து காட்டுவோம். கடவுள் அன்னை தெரேசாள் வழியாக, அவருடைய பரிந்துரை வழியாக நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. புனித அன்னை தெரேசாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.